ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பார்வதி தேவிக்கு பரமசிவனார் உபதேசித்தார். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 1000 திருநாமங்கள் கொண்டது. 1000 நாமங்களுக்கும் நிகரான ஒரே திருநாமம் ஸ்ரீ ராமநாமம். அந்த ராமநாமத்தின் புகழை உலகில் இன்னும் பரப்பி வருபவர் ஆஞ்சநேய சுவாமி. நாம் தற்போது கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கிறபடியால் நிறைய ஹனுமான் சன்னதிகள், ஆஞ்சநேயர் திருக்கோவில்கள், மாருதி இவர்களையே தரிசித்துக் கொண்டு வருகிறோம். அவ்வப்போது ராமர் சன்னதி, நிரம்ப நிறைய ஆஞ்சநேயர் ஹனுமார் சன்னதி. இந்த பாக்கியமே நமக்கு கிட்டி இருக்கிறது. இத்தனை கோயில்கள் உள்ளன. அந்தந்த கோவிலுக்கு என்ன பெருமை, அங்கங்கேந்து எத்தனை பேர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர்கள் தரிசிக்கிறார்கள். இதெல்லாம் மெதுவா பல நாட்களாக கோவிலுக்கு போகும் பழக்கம் இருந்தாலும் இப்பதான் கிராமமா ராமர் கோவிலுக்கு போறச்சே ஆங்காங்கு பக்தி தழைத்து இருக்கிறது. எத்தனையோ இடத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்படி எனக்கு கணக்கு தெரியாது. இப்ப கிட்டத்தட்ட 400 நிகழ்வுகள் தாண்டிட்டோம். இத்தனையிலையும் சுமாரா நம்ம ஒரு 4 நிகழ்வுக்கு ஒரு கோவில்னு வச்சிருந்தா கூட 100 கோவில்கள் பார்த்துட்டோம். அப்ப 100 கோவில்கள்னா ஒண்ணுமே இல்லை, அது ரொம்ப குறைவா தான் பார்த்துருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா இன்னும் தமிழகத்தில் இருக்கிற ராமர் கோயில்கள் போனோம்னாலே இன்னும் கிட்டத்தட்ட 300-400 கோயில்கள் இருக்கும் போது இருக்கு. அப்பனா நமக்கு இன்னும் 1200 நிகழ்வுகளுக்கும் போகும் தேவை இருக்காது. இப்ப 400 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப வந்துட்டதே அக்டோபர் மாசத்துல இருக்கும். இன்னும் ஒரு 7 மாசத்துக்குள்ளே ராமாயணம் பூர்த்தி ஆயிடும். நாம இப்ப கிஷ்கிந்தா காண்டத்தில் உள்ளோம். அடுத்து சுந்தர காண்டம், மறுபடியும் ஆஞ்சநேயருக்குன்னே இருக்கிற காண்டம், இறுதியா யுத்த காண்டம், வேகமா முடிஞ்சு போயிடும் யுத்த காண்டம், முடிந்தா ராம பட்டாபிஷேகம் தான். அதனால இந்த இடத்துல நமக்கு ராமாயணத்தை கேட்டுக்கிறது ஒரு பாக்கியம். ராமநாமத்தை சொன்ன அத்தனை ஆஞ்சநேயர் சன்னதிகள், ராமனுடைய சன்னதி வெவ்வேறு பெருமகள் உடையது. எல்லாத்த விட அங்கங்க இருக்கிற மக்களுடைய பக்தி. ஆரோ சில பேர் தான் பக்தியை காப்பாத்தின்னு இருப்பாங்கிறதே இல்லை. எந்த இடத்துல யார் இருந்தாலும் ராமபக்தனாக இருக்கிறான். யாருக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் இடத்துல அத்தனை பக்தி உள்ளது. அதைத்தான் நீங்க இப்ப கண்கூட இத்தனை கோவில்களில் பார்த்து வருகிறீர்கள். ராமாயணத்தை தனியா கேட்டிருந்தா கூட இவ்வளவு தூரம் ரசிச்சிருக்க முடியுமான்னு தெரியாது. அந்தந்த கோயிலோட வெவ்வேறு மகாத்மத்தோட பார்த்துன்னு வர முடியும். அதை போல் இன்றும் ஓர் கோயிலை தரிசிக்க போகிறோம். சென்னை கருகே செங்குன்றம் சாலை, அதிலே இரட்டை ஏரி. இரட்டை ஏரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஸ்ரீ சீதாராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில். சீதை ராமன், அந்த 2 பேருக்கும் பக்தனா இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அவருடைய ஆச்சரியமான கோவில். வாயிலில் செல்லும் போதே நீண்ட நெடிய வடிவத்தோட சுவாமி உள்ளார். பச்சை பசேல் என்கிற திருவுருவம். முகப்பில் இருக்கும் பெரிய ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். இத்திருக்கோயில் ஓர் பஜனை மடமாகத்தான் 70 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தது. அதற்கு பின்னால் தான் சொப்பனத்தில் சுவாமி எழுந்தருளி தனக்கென்னு ஒரு கோயில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்க பக்தர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த கோயிலை ஸ்தாபித்து வைத்துள்ளார்கள். ஆச்சரியமான பெருமாள் தனி சன்னதி, மூலவர், உற்சவர், ராமனுடைய சன்னதி. அது தவிர கண்ணன், நர்த்தன கிருஷ்ணன், ஆண்டாளுடைய சன்னதி, யோக நரசிம்ம சுவாமியினுடைய சன்னதி, இதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் எழுந்துருளி உள்ளார். பல சன்னதிகள் உள்ளன. பிராகாரத்துல பார்த்தா ஓரொரு பிறையிலேயும் மாடத்திலேயும் ஓரொரு கோலத்தில் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். யோக ஆஞ்சநேயர் யோக உருவத்திலே எழுந்துருளி உள்ளார். விஜய ஆஞ்சநேயர் எப்போதும் வெற்றி கொடுக்கும், வெற்றியே தன் உருவாக கொண்டிருக்கும் விஜய ஆஞ்சநேயர். அடுத்தது வீர ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்னு சொன்னாலே எத்தனைக்கு எத்தனை மங்களம், பவித்திரம், பக்தி, ஞானம், காரிய சித்தி இதெல்லாம் ஞாபகத்தில் வருகிறதோ 100 பக்கம் வீரம். பஜரங் பலி பஜரங் பலின்னு சொல்றாளோ இல்லையோ, வடக்கெல்லாம் போனா பஜே ரங்கு பலி. அவரை வணங்கி விட்டு தான் உடற்பயிற்சி ஆரம்பிப்பா. ஒருத்தர் நல்லா தேகத்தை கட்டு மஸ்தா வச்சிருக்காருன்னா ஆஞ்சநேயர் பக்தனா இருப்பார். எப்படி சுவாமின்னு அவர்கிட்டேருந்து அது கத்துன்றது. வீரமா இருக்கட்டும், வேகமா இருக்கட்டும், மனசெத்தனை வேகமா போகுமோ அந்த வேகத்தை காரியமாற்றுவதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை சுத்திலும் சேவித்துக் கொண்டும் துவாரபாலகர்களும் ஆஞ்சநேயர்களாகவே உள்ளார்கள். அதாவது வானர வடிவத்தில் இருக்கும் துவாரபாலகர்கள். இவர்களை எல்லாம் இன்னைக்கு நாம சேவிச்சுட்டோம். இனிமே மூலவர் ராமபிரான சேவிக்க போறோம்.
கல்யாணவல்லி தாயாரை சேவிக்க வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மர், கண்ணன் இவர்களோட சேர்த்து ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்க வேணும். இன்னைக்கு தனிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆண்டாள், பக்கத்தில் இருக்கிற நர்த்தன கிருஷ்ணன், அவர்களை முதல்ல தரிசித்து கொள்வோம். இதோ கண்ணன் கீழிருந்து புறப்பட்டு இருக்கும் ஒரு அழகான புஷ்பம். அந்த புஷ்பத்தின் மேல் ஒரு காலை வைத்து கொண்டு ஒரு கை நிறைய வெண்ணையை பற்றி கொண்டு வெண்ணைக்காடும் பிள்ளையாக எழுந்துள்ளிருக்கிறார். ஒரு மடக்கு வெண்ணெய் கிடைக்கும் நுட்டால் யார் முன்னாடி வேணா ஆடுவரான். நல்ல வேளை இங்க யார்கிட்டயும் ஆடின்னு இருக்கல, ஆண்டாள் திருமுன்பே தான் ஆடுகிறாள். நீளாதுங்க ஸ்தனிகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிட்டாயாம் சிரஜனிகளிதம் யாபலாத்கிருத்திய புங்கே கோதா தஸ்ஸை நமயதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. சூடி கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார், தன்னுடைய பாமாலையாகிற திருப்பாவையால் கண்ணனை கட்டி வைத்து அனுபவித்தவள். ஆண்டாளையும் கண்ணனையும் ஒரு சேர என்று நாம் சேவித்துக் கொண்டோம். மேலே சன்னிதானத்துக்குள் அடுத்த நாள் செல்லலாம். தற்போது வாலி தன் மகனான அங்கதனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். வாலிக்கு இன்னும் சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. இப்ப நாம 22வது சர்க்கத்தில் இருக்கோம். அதிலே 11வது ஸ்லோகத்தில் ஏஷ தாராத்மஜ ஸ்ரீமான் துவயாதுல்ய பராக்கிரமஹ ரக்ஷசாஞ்ச வதே தேஷாம் அக்ரதஸ்தே பவிஷ்யதி. சுக்ரீவா, உனக்கு சமமான சக்தி படைத்தவன் அங்கதன். இவன் தாரை பெற்ற மைந்தன். நீயோ இனி ராவணனை தேடி போகிறாய். அவனை அடித்துத்தான் சீதையை மீட்க வேண்டும். உனக்கு என்னென்ன வேணுமோ உனக்கடி முன்னாக, ஓர் அடி முன்னாக என் மகன் நிற்பான். அரக்கர்களை அழிப்பதில் அவனுக்கு தனி சக்தி உண்டு. அனுரூபாணி கர்மாணி விக்ரம்ய பலவான் ரணே கரிஷத்தேஷ தாரயஹ தேஜஸ்வி தருணோங்கதா. தாரையனுடைய பிள்ளைங்கிறதுனால தாரேயன் என்னவனுக்கு பெயர். இவன் தேஜஸ் படைத்தவர். என் மாலையும் உனக்கு கொடுக்கிறேன் சுக்ரீவா. இதோ நான் போட்டு கொண்டிருக்கும் காஞ்சன மாலை, பொன்மயமான மாலை. இது இந்திரன் எனக்கு பரிசாக கொடுத்தது. என்னிடத்திலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் இதில் இருக்கும் லக்ஷ்மி வாழமாட்டாள், பிரிந்து விடுவாள். ஆகவே நான் உயிரோடு இருக்கும் போதே, மூச்சு விட்டு இருக்கும் போதே உனக்கு இந்த மாலையை கொடுத்து விடுகிறேன். அப்பதான் அதனுடைய சக்தியோடு நீ மாலையை பெறுவாய். சுஷேண துகிதாச்சேயம் அர்த்த சூக்ம வினிச்சயே ஔத்பாதிகேச்ச விவிதே சர்வதா பரிநிஷ்டிதா. சுஷேணன் என்னும் குரங்கினுடைய மகள்தான் ருமை. அதனாலதான் சுஷேண துகிதாச்சேயம் அர்த்த சூக்ம வினிச்சயே. எந்த காரியத்தை எப்ப செய்ய வேண்டும், எந்த காரியத்தை எப்ப செய்யக்கூடாது, இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவள். நன்கு உனக்கு எப்பப்ப எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எடுத்துரைப்பாள். மனைவியை கூட மதியூக மந்திரியாக கொண்டுதான் பல அரசர்களும் நாட்டை ஆண்டுள்ளார்கள். நீயும் அவள் சொன்னபடிக்கு செய். எதேஷா சாத்விதி ப்ரூயாத் காரியம் தன் முக்த சம்சயம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவள் இது சரி செய் என்று எதை சொல்லுகிறாளோ செய்துவிடு. அவள் இதை செய்யாதேன்னு சொல்லுகிறாளா, யோசித்துப்பார். நான் தப்பு பண்ணிட்டேன் பத்தியா சுக்ரீவா, என்னுடைய தாரை எதிர்த்து போக வேண்டாம், அவன் ராமனை கைப்பிடித்திருக்கிறான், சுக்ரீவனை உங்களால் வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொன்னாள். நான் தான் அவ வார்த்தையை மீறி கொண்டு வந்தேன். ஆக மனைவியினுடைய சொல்லை நன்கு பரிசீலனம் பண்ண வேண்டும். ஏனெனில் நம்முடைய நன்மையில் எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள். ஏதோ பேசுகிறார்கள்னு விட்டுவிடக்கூடாது. ஒரு ஆணுக்கு பின்னால் பெண்ணிருந்து அவளுடைய புத்தி ஆணுக்கு பின்னே இருந்து தோண்டுகாலாக இருக்கிறபடியால தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ பின்னாடி இருக்குங்கிறதுக்காக அல்ல, அதுதான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்பதற்காக. ஆகவே அவள் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு கேள். எதேஷா சாத்விதி ப்ரூயாத் காரியம் தன் முக்த சஞ்சயம் நகி தாராமதம் கிஞ்சித் அன்யதா பரிவர்த்ததே ராகவஸ்ய தே காரியம் கர்த்தவ்யம் அபிஷங்கயா. அடுத்து ராமனுக்குன்னு நீ என்ன கடமையை எடுத்து கொண்டுள்ளாயோ அதை முடித்து தீர வேண்டும். அவனுக்கு உறுதி அளித்துள்ளாய். ஏற்கனவே ராமன் நல்லவன், என்னை கொன்றத்துக்காக அவன் தீயவன் ஆகிவிடவில்லை. அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறிவிட்டான். நேர்மை, சத்தியம், தானம், மனித நேயம், தூய்மை, இதித்தனைக்கும் ஓர் உருவாக ராமன் விளங்குகிறான். ஆகவே அவனுக்கு வேண்டிய உதவியை செய்துவிடு. சியாத தர்மோ ஹ்யகரணேத்வாம் நச்சஹிம் சியாத் அதமானிதா இமாம் ச மாலாமாதத்ஸ்வ திவ்யாம் சுக்ரீவ காஞ்சனீம். இந்த காஞ்சன மாலை பொன் மாலையை இப்போதே சுக்ரீவா பெற்றுக்கொள். உதாரா ஸ்ரீஸ்திதாஹ்யஸ்யாம் சம்பிரஜஹ்யான் மிருதே மயி இத்தேவ முக்தா சுக்ரீவா பிராத்ரு சௌஹிருதாத். இப்படி வாலி பேச பேச தன் அண்ணன் இறந்து போக போகிறான்.
அவன் அழிவுக்கு நாம் காரணமாகிவிட்டு பளிச்சுன்னு சந்திரன் இருந்தாலும் அப்படியே இருட்டி மூடிப்படுறாரு இல்லையோ, அத போல் நம் அரசை வாலியை அழைத்து விட்டோம், நம் மனைவியை திரும்ப பெற்றோம். இந்த சந்தோஷத்தைத்தான் சுக்கிரீவன் இருந்தான். ஆனால் வாலி இப்படி பேசுவதை கேட்டவுடன் தான் ஜெயித்தோங்கிற மகிழ்ச்சியை இழந்தான். இழந்து இப்படிப்பட்ட அண்ணனை போய் நாம் பறிகொடுத்து விட்டோமே. அப்ப கடைசியில பாருங்க, உறவு நிற்கிறது, நல்லெண்ணம் நிற்கிறது. ஆனால் அவனை ஜெயிச்சுட்டோமே, சந்தோஷப்பட்டோமே, மனைவியை மீட்டுட்டோமே, கொன்னுட்டோமே, இதெல்லாம் வீணா போச்சு பாருங்க. ஆக மொத்தத்தில் உலகத்துல இதுதான் நிற்கும். நாம பலவிதமான எண்ணங்களுக்கு நடுவிலே அடிபட்டு இருந்தாலும் தூய எண்ணங்கள் மட்டும்தான் நிலை நிற்கும். தீய எண்ணங்கள் நிலை நிற்காது. பல சமயம் யாத்திரைக்கு போறச்சே கூட சொல்றது உண்டு. 2 வேளை சாப்பாடு தள்ளி போயிருக்கும், யாரான ஒருத்தர் பஸ்லேருந்து இறங்குறச்சே கீழே விழுந்திருப்போம், இல்லை இந்த இடத்துல தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருக்காது, அங்கதான் கிடைச்சிருக்கும். பெருமாளை தரிசிக்க போகும்போது ஒருத்தர் முன்னாடி ஒழுங்கா சேவிச்சிருப்பார், அதுக்குள்ள கதவை சாத்திருப்பார், நமக்கு தரிசனம் சரியா கிடைக்காது இருந்திருக்கும். இப்படி பலதும் பால் நேரம் கிடைச்சிருக்கும், குடிக்க போறச்சே எனக்கு முன்னுரிமை கிடைச்சிருக்காது. இதை போல எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப சிரமப்படுவோம். ஆனா திரும்ப வந்த 15 நாளைக்குள்ள இது மொத்தம் மறந்துபடும். மறந்துட்டு அங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் அப்ப 2 வேளை சாப்பாடு நேரம் கழிச்சுன்னு சொல்லவே தோணாது, அது மறந்துருக்கும். ஆனா இன்ன பெருமாள் இப்படி சேவிச்சோம், பிருந்தாவனத்துல ராசக்கிரீடை பார்த்தோம், கோவர்தனத்துக்கு பூஜை பண்றதை பார்த்தோம், அயோத்தியில ஜென்மபூமியை நன்னா தரிசிச்சுட்டு வந்தோம், இதுதான் ஞாபகத்துல இருக்கும். ஏன் இந்த பால் நேரம் கழிச்சு போனது ஏன் மறந்து போச்சு, தூக்கம் போனது ஏன் மறந்து போச்சுனால் இதனால் லோகத்துக்கோ நமக்கோ லாபம் இல்லை. அது இழந்தது மனசுல நிற்காது. ஆனா அந்த ராமனையோ கண்ணனையோ தரிசித்திருந்தால், அந்த இடத்தை தொட்டிருந்தால் லாபம். எது ஒரு ஆத்மாவுக்கு லாபமோ அதுதான் நிலைக்கும் மனதில். எது ஆத்மாவுக்கு லாபம் இல்லையோ அது நிலைக்காது. நிலைக்கப்படும். யாரோ 10 வருஷம் கழிச்சு தப்பா நம்மளை பத்தி பேசியிருப்பார்கள், தப்பவும் ஞாபகம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வச்சுப்போம். எதுக்கு எப்பவும் நினைச்சுக்கிறீங்கன்னா நினைக்காம இருக்கிறதெல்லாம் மறந்து போடும். அப்புறம் அவன் திட்டினது எனக்கு மறந்து போயிடுத்துன்னா, ஆனால் நாளைக்கு ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கிறேன், என்ன லாபம்? இப்போ இத்தனை ஞாபகம் வச்சதுனால மனசுக்கு ஒரு மேம்பாடும் இல்லை. அதை உடனே மறந்துட்டு என்ன ராமனா சீதையா ஹனுமானா அவர்கள் பெருமையை மனசுல வச்சுட்டு இருந்தோ தான் நன்னா நிலைப்படுவோம். எந்த துக்கத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி வரும். துக்கம் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. உனக்கு துன்பமே இல்லாம நான் வைக்கிறேன்னு யாரான்னு சொன்னா பொய் சொல்றாள்னு அர்த்தம். அது நடக்கவே நடக்காது. துன்பம் வந்துதான் தீரும். மாறி மாறித்தான் இன்ப துன்பங்கள் வரும். இப்ப ராமன் கதையிலேயே அதைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்பமா வந்துடுறதா துன்பமா வருகிறதா? மாறி மாறித்தானே வருகிறது. நாம தான் மனத்தை சமாதான பண்ணி கொள்ள. அதனாலே வாலி இறந்ததை கண்டு சந்தோஷப்பட போன சுக்ரீவன் கடைசியில இப்ப வருத்து போட்டான். இப்படிப்பட்டவனை போய் நாம இழந்துட்டோமே. தேசகாலோ பஜஸ்வாத்திய க்ஷமமான பிரியா பிரியே சுகதுக்க சகக்காலே சுக்ரீவ வசகோ பவ. ஹே சுக்ரீவ, ராமனுக்கு வசப்பட்டு. ஹே பிள்ளை, தம் பிள்ளையை பார்த்து சொல்றார், பிள்ளாய் அங்கதா இனிமே சுக்ரீவனுக்கு வசப்பட்டு. தேச காலம் தெரிஞ்சு நடந்துக்கோ. என் நாட்டம் செல்ல பிள்ளையா அவனிடத்துல இருக்க முடியாது. அவன் முகம் எப்படி போறதுன்னு பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி பேசு, நல்லத பேசு. யதாஹித்வம் மகாபாஹோ லாலித சததம் மயான் நாஸ்யாமித்ரைர்கதம் கச்சே மா சத்ருபிர் அரிந்தம. ஒரு அர்த்தபரோதாந்த சுக்ரீவ வசகோ பவ. சுக்ரீவனிடத்தே இரு, உனக்கு நாஸ்யா மித்ரைர்கதம் கச்சே. இனிமே இவனுக்கார் விரோதியோ அவனை விரோதியா வச்சுக்கோ. இவனுக்கார் நண்பர்களோ சுக்ரீவனுக்கு நண்பர்களை நண்பர்களாக வைத்துக்கொள். நன்கு இரு, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் இருக்கும் என்று கூறினான். கடைசியாக தன் உயிரை நீத்தான். வாலி முடிந்தான். ஊரே அழுதது. இனி அடுத்து ராமன் என்ன பேசுகிறான்னு காத்திருந்து கேட்போம். ஒரு அறிவிப்பு.